இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த இனிய காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 1/6/2026 ஜூன் மாதத்திலே திங்கட்கிழமை ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசியிலே 18ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே இருக்கிறோம். பிரதமை திதி மாலை 4:44 வரை, பின்பு துவதியை திதி, கேட்டை நட்சத்திரம் மாலை 7:21 வரை, பின்பு மூல நட்சத்திரம் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயணம். இந்த கேட்டை நட்சத்திரம் எப்படிப்பட்டதுன்னா புத்திசாலித்தனமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், பேச்சாற்றல் நிறைய இருக்கும், தான தர்மங்கள்லாம் நிறைய செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்களை எல்லாம் கொடுக்கும். அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இந்த பிரதமை திதியினாலே இஷ்டிகாலம்னு சொல்லுவோம். இஷ்டிகாலம்னா இன்றைக்கி ஹோமங்கள் பண்ணுவது நல்லது. இந்த பரிகார ஹோமங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணாக்க பலன்கள் ஜாஸ்தி உண்டு. 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் காலையில், சாயங்கால வேலையில் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 7:30 9 ராவுகாலம், 10:30 12 யமகாண்டம், குளிகை 1:30 3. இந்த சூளம் கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே 2 நாழி 9 வினாழி சூரியன் இருப்பார். 5:52 சூரியன் உதய நேரம். பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரமான மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. சூரியன் ரிஷபராசியில், சுக்கிரன் புதன் இவர்கள் 2 பேரும் மிதுன ராசியில், குரு பகவான் இன்று கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். கேது சிம்மராசியில், கேட்டை நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரை பயணம் செய்யக்கூடிய விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசிக்கு சந்திர பயணன். ராகு கும்பராசி, மீன ராசியில் சனி மற்றும் ஆட்சியிலே செவ்வாய் மேஷ ராசியிலே இருக்க இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு என்ன பலன் பார்க்க போகிறோம், வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே, நன்மையான நாள் இன்று. உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான், அந்த அஷ்டமம் கிராஸ் பண்ணும்போது ஆக்சுவலி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்டும் கொடுப்பார். கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். புதிய காரியங்கள் வேண்டாம், இருக்கிற ரொட்டீன்ஸ் பண்ணலாம். எதையுமே தீர்மானமாக புரிந்து கொண்டு செய்தீர்களானா வெற்றி உண்டு. அரைகுறை நாலேஜ் அவுத்துரும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக அமைதியாக நிதானமாக பண்ணிங்கன்னா வெற்றியை நீங்கள் அணுகலாம். 7 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனிய நாளாய் மாறும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்கள் மனதில் என்ன ஓட்டங்கள், இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரம்னு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதுனால மெதுவாக தான் நடக்கும். மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில், ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சந்திரனின் இந்த நீச்சகதி பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசியில் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால மனசு ஒன்றும் பெருசாக அதில் லைக்காது. கணவன் மனைவிகளுடைய அன்புலேயும் இன்னைக்கு கொஞ்சம் பிணக்கங்கள் வரும். பேச்சுவார்த்தையில் தடை, சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. விட்டு கொடுத்து போவது தான் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கணும். எதுக்குமே நம்ம எதிர்த்து பேசிகிட்டு இருந்தோன்னா பாட்டு போயிடும் லைஃப். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைய நாளினுடைய அதிர்ஷ்ட எண் 6 7. இன்றைக்கு பெருமாளை வழிபடுவது ரொம்ப நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, ஒரு நிறைவான நாட்களுக்குள்ளே நீங்கள் காலெடுத்து வைக்கிறீர்கள். 2ஆம் இடத்துக்குரியவர் 7ஆம் இடத்துக்குள்ளே பயணம் செய்யக்கூடியது. கணவன் மனைவியில் ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. தெளிவான விஷயங்களிலே செவ்வாய்
ஆட்சியிலே அமர்ந்து உங்களுடைய குழந்தை ஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனாலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. நிறைவு நல்லா இருக்கும். இன்றைக்கி நல்ல டே, எண்ட் ஆஃப் த டே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் தான், உங்களுடைய ராசிநாதன் நட்சத்திரம். அதனால் சுறுசுறுப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. வணக்கம் கடக ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரை செல்லக்கூடிய சந்திரன் இருக்கிறார். இப்படி அவருடைய 6ஆம் இடத்தினுடைய தன்மை, உங்கள் ராசிக்குள்ளே குருவின் பெயர்ச்சி, சுக்கிரன் புதன் 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை பலம், இது எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது யாரும் ஒன்று மனசுக்குள்ளே போட்டுட்டு அதை குழப்பிக்கிட்டே இருக்கிறது. வேலை சரியாக இருக்குமா, குழந்தைகள் சரியாக இருக்குமா, குடும்பம் சரியாக இருக்குமா, நான் சரியாக இருக்கேனா, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு ஒரு தேவையில்லாதமோ ரெண்டுமே ஒரு கவலையாக கொடுத்து கொண்டே உங்களை இருக்கும். அந்த ஒரு சினாரியோ இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக காலையில் எழுந்துக்கிடுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் இருந்துவிட்டு மற்ற காரியங்களை செய்யுங்க. வெற்றியான பாதைகள் உங்களுக்கு வழிநடத்தும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்தும். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திற்குள்ளே சந்திர பகவான் செல்கிறார். தனுசு ராசியிலே தனுசு ராசிக்கான ராசி அதிபதியான குரு இன்னைக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 6ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை மனதிலே பக்தியை அதிகப்படுத்தும். வெற்றிக்கான வழி பக்தி, ஸ்ரத்தை, இது ரெண்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறது புராணங்கள். அதனால் பக்தியுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி உபதேசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. வெற்றிகளுக்கான வழிகளை இலகுவாக அடைவதற்கு இந்த பக்தி ஸ்ரத்தை உங்களுக்கு பயன்படும். இதனால் இனிய நாளாய் அமைவதற்கு 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்துல சந்திரன், லாபஸ்தானாதிபதி 11இல் அமர்வது. மனசில் நிறைய சுகங்கள், பேராசைகள், ஆசைகள் இதெல்லாமே இருக்கும். இது எப்படியான நிறைவேற்றிக்கணும், எதுக்கும் நான் தயார் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அடி வாங்குவீங்க. காலம் ஒரு நாள் மாறும், கவலைகள் தீரும்னு காடுறவங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. எதுவுமே யோசித்து நிதானமாக எடுக்கக்கூடிய திறனோடு நீங்கள் செய்தீர்களானால் போதும். அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சிட்டு போகிறது அப்படிங்கிற பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக, கூலாக, கேஷுவலாக, பேராசப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இதனால் மேலும் சிறப்பாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் உள்ளே வரார். அப்படி சந்திரன் உள்ளே வரும்போது மனதிலே எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள். ஏன்னா உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே இந்த மனோகாரகனான 10ஆம் இடத்து தொழில்காரகனான சந்திரன் பார்த்துக்கொள்ள போகிறார். அதனால் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம், இன்னும் கூலாக இருக்கிறது நல்லது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு சுமூகமான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பயன்படுத்த தீர்மானமாக பல காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் செல்ல இருக்கிறார். மூல நட்சத்திரத்திலே அவருடைய கண்டாந்தக என்ட்ரி அப்படிங்கிற பார்க்கும்போது நல்ல நலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது.
சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே குரு பெயர்ந்து உச்சத்திலே வந்து பார்க்கக்கூடிய விஷயமாக உங்கள் ராசி பார்க்கிறார். ராசியினுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கட்டியம் சொல்கிறது இந்த மொமெண்ட். இதனால் வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்தவர் அப்படிங்கிறதுனால அஷ்டமம் நிவர்த்தியாகி தசமத்தில் வந்ததுனால பிரயாணங்களும் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு உங்களுக்கு குருவின் அருள் கிடைப்பதற்கு 1-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, நலமான நாள் இன்று. வெற்றிகளை இலகுவாக அமைதியாக உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே லேபேக் ஆக்டிவிட்டி இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல லாபமாக மாற்றக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருப்பதனால் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நலமும் ஆர்வமும் உண்டு. ஓய்வு இல்லாத பணிகளிலே சில குழப்பங்களும் உண்டு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லது. இன்றைக்கி உங்களுடைய ராசியின் பிரகாரம் 1-10 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் வரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, மற்றவர்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு அதிக ரெஸ்பான்ஸை கொடுத்து யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அது பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது ஆர்வம் குறைந்து விடக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. அதையே நீங்களே கைஊனி கரணம் போடுதல் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆதரவும் ஆன்மீக பலமும் அதிகப்படுது. அதனால் 2வது சொன்ன மெத்தடில் தான் இவர் இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்க முடியாது அப்படின்னு தெரியாது. சரி, இப்போது உங்களுக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு எப்படி பலன்னு பார்க்கும்போது நல்ல ஆர்வத்துடன் நீங்கள் காரியங்களை செய்யும்போது வெற்றி ரீப்பிங் பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு தெரியுது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள். வாழ்க வளம். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, பொறுமையுடன் காரியங்களை செய்வது நல்லது. உங்கள் ராசிக்குள்ள ராகுவும் குருவின் பார்வையும் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் குருவானவர் இன்றைய இரவு 1:50க்கு உச்சகதியிலே கடகராசிக்குள்ள வந்து நிற்க போகிறார். இப்போ கடகில் வந்த உடனே உங்கள் ராசிகளுடைய 12ஆம் இடம் 2ஆம் இடம் குடும்பம் விரயம் இது 2 ஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காரியங்களை செய்தீர்களானால் வெற்றி நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. தர்ம நோக்கிலே சில தான தர்மங்கள் செய்வது இன்றைக்கி நல்லது. அதனாலே வரக்கூடிய காலங்களிலே பீஸ்ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓய்வு எடுத்துக்கொண்டு காரியங்களை செய்யக்கூடிய காரணம் இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துக்குள்ளே நுழைவதும் அதனாலே குழந்தைத்தனமாக எதுவுமே செய்யாமல் டைரெக்டாக எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு போய் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லது. சுறுசுறுப்பான நல்ல பேச்சுக்களை கேட்பது, நல்ல பாடல்களை கேட்பது, நல்ல புஸ்தகங்களை படிப்பது போன்ற நல்ல செயல்களை எல்லாம் செய்ய இந்த நாள் ஓய்விலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாய் மாறுகிறது. இதுலேயும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் இந்த புதனுடைய சாரத்தில் இருப்பதனாலே மனதிலே தீர்மானமான சில முடிவுகளை எடுத்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். தான தர்மங்கள் நோக்கம் செய்யும்போது வெற்றிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன்.